மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எக் டிக்கா மசாலா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். நான் 3 முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் இப்படி கிளறி விடுங்க. அப்போ தான் அதில் வந்து எல்லா காரம் எல்லாம் இதில் போய் இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். என்னுடைய எக் டிக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது சப்பாத்தி தோசை கூடலாம் சாப்பிட்லாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய எக் டிக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.